சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமை செலுத்தி கொண்டு முதலாவது ஒரு கேள்வியோடு நம்ம ஆரம்பிச்சிடலாம். எத்தனை பேர் பைபிள் இல்லாம வந்திருக்கிறீங்க? தயவு செஞ்சு மறுபடியும் வேண்டுகோள் வைக்கிறேன். அடுத்த தடவை எல்லாரும் நீங்க இது சபை ஒழுங்கு, சரிங்களா? இது ஏதோ நாம விரும்பினபடி போகிறதுக்கு இது பொழுதுபோக்கு இடம் அல்ல. அது நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம ஏதோ டைம் பாஸ் பண்ணிட்டு போறதுக்கு இங்க யாரும் நாம வரல, சரிங்களா? நம்ம ஏதோ வந்தோம், ஒரு 1 hour 1.5 hour உட்கார்ந்தோம். ஒரு டைம் ஞாயிற்றுக்கிழமை, முன்னையெல்லாம் நாங்க இந்துவா இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமைனா எங்க அப்பா என்ன தெரியுங்களா பண்ணுவார், மதியானத்துக்கு மேல சினிமாவுக்கு கூட்டிட்டு போவார். ஏன்னா அது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அது மாதிரி இல்லை இந்த சபை கூடுகை, சரிங்களா? நம்ம சபைக்கு வரோம், இப்போ ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு உரிய உபகரணங்களை நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். அதான் அந்த வேலைக்கு நம்ம போறதுனுடைய அடையாளம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சகோதரரே இருக்கிறாரு, அவருடைய வேலைக்கு உள்ள அந்த பொருளை அவர் எடுத்துக்கிட்டு போகலன்னு வைங்க, அவர் போய் அங்க என்ன பண்ணுவாரு? சும்மா இருப்பார், இல்லைங்களா? சும்மா நின்றுட்டு வரணுமே முடிய அந்த வேலையை அவரால் என்ன பண்ண முடியாது, முழுசா செய்து முடிக்க முடியாது. அப்போ ஒரு வேலைக்கு போகும்போது அதுக்குரிய உபகரணங்களோட நம்ம போனாதான் அந்த வேலையை சரியா செய்ய முடியும். சபைக்கு வரோம், எதுக்கு வரோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்க வரோம். அப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்க வரும்போது நம்முடைய கைகள்ல அந்த தேவனுடைய வார்த்தை நம்ம கையில இருக்கா? நம்ம சிந்திச்சுக்கணும். சும்மா போகிறது தயவு செஞ்சு அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா இப்ப நமக்கு எல்லாருக்கும் என்ன வந்துருச்சுன்னா சுயாதீனம் அப்படிங்கிற ஒண்ணு வந்துருச்சு. யாரையும் என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அப்படிங்கிறது சபை ஒழுங்குல இல்லைங்க. சபை ஒழுங்குல ஒருத்தர் இன்னொருத்தரை தெளிவா நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன் பிரதர் இப்படி வர்றீங்க, ஏன் பிரதர் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவா நம்ம கேட்கலாம், சரிங்களா? யாருக்கும் அந்த உரிமை இல்லை அப்படின்னு இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, சபைக்கு வரவங்க என்ன பண்ணணும், குறைவா இருக்கிறத அவங்க ஒழுங்குபடுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாருமே தேவனுடைய பிரதிநிதிகள். அப்ப நம்ம தேவனுடைய பிரதிநிதி மாதிரி வரணும். வெளியில ஒரு சபை இருக்குது, அவங்கள பாத்தீங்கன்னா வெளியிலே அவங்க எப்படி தெரியுங்களா இருப்பாங்க, அவ்வளவு நீட்டா இருப்பாங்க. அவங்க அவ்வளவு ட்ரெஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படி பக்கா வருவாங்க. வெளியிலையும் சபை கூடுகைக்கு மட்டும் இல்ல, வெளியிலையும் பாத்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்க தோற்றம் அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க தேவனுடைய பிரதிநிதிகள், நாங்க பூமியில இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி உலகத்தான் சொல்றான். கந்தையானாலும் பாருங்க சுத்தம் சோறு போடும். அப்ப பாருங்க, உலகத்தானே ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருக்கும் போது இந்த உலகத்துக்கு ஒழுங்க கத்துக் கொடுக்கிற நாம நம்முடைய உடை பாவனைகளாக இருக்கட்டும், சபைக்கு வர்ற காரியங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எப்படி தெரியுங்களா இருக்கணும், ஒரு பெர்ஃபெக்ட். மத்தவங்க யாரும் நம்மளை பார்த்து என்ன அது அப்படிங்கிற மாதிரி நம்ம தோற்றம் இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் தேவனுடைய பிரதிநிதிகள். சுயாதீனம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நாம எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி சின்ன பிள்ளைகள் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? சந்தோஷம். அப்ப நீங்களும் கூட என்ன பண்ணணும்னா தவறாம பைபிள் எடுத்துக்கிட்டு வரணும். இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல சொல்ல வேண்டிய விஷயம், இருந்தாலும் இடையில ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி இப்ப நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது நம்ம வீட்டுல 4 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வைங்க, எப்படி அவங்களை அனுப்புவோம்? 4 பேத்துக்கும் ஒரே பேகு, எல்லா பேகளையும் ஒரே இதை போட்டு பெரியவனை என்ன பண்றது, தூக்கிட்டு போயிட்டு அங்க போய் பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோமா? 4 பிள்ளைகள் எப்படி அனுப்புவோம்? தனித்தனி பேகு, தனித்தனி வாட்டர் பாட்டில், தனித்தனி புக்ஸ், இப்படிதான் என்ன பண்ணுவோம், கொடுத்து விடுவோம். ஏன்? அது ஒழுங்கு. இப்ப நமக்கு அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சபையில நம்ம என்ன தெரியுங்களா பண்ணணும், ஒரு பேக், அதுக்குன்னு சபைக்கு தனியா ஒரு பேக் வச்சுக்கணும். நம்மளுடைய பைபிள், நோட்ஸ், தண்ணீர் பாட்டில், இப்படி இதெல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணணும், அந்த பேக்ல போட்டு நம்ம தனியா எடுத்து வந்துக்கணும், சரிங்களா? இதெல்லாம் ஒழுங்குங்க. அதே மாதிரி வீட்லயும் சரி வெளியிலயும் சரி, கதவு சாத்துறத கூட பிரதர் எப்படி தெரியுங்களா சொல்றாங்க, சத்தம் கேட்காம கதவு சாத்தணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீட்டை பட்டார்னு இந்த கதவை சாத்திட்டு போவாங்க பாருங்க. அது கூட தேவ பிள்ளைகள் கிட்ட இருக்கப்படாது. இன்னும் சொல்லும்போது நம்மகிட்ட அது இல்லை, அதனால பரவாயில்ல. குழந்தைகள் பெத்துட்டா அந்த குழந்தைகள் சவுண்ட் என்ன தெரியுங்களா ஆகக்கூடாதான், சபையில கேட்கப்படாதான். அதுக்கு என்ன தெரியுங்களா பண்ணணும், குழந்தை வாய் அடைக்க முடியுமா? ஒரு வாரம் கணவன் வாங்க,
அந்த வாரம் என்ன பண்ணுங்க, குழந்தைய நீங்க பார்த்துக்கிட்டு மனைவியை அனுப்பிச்சுவீங்க. இப்படி சொல்றாங்க. ஒழுங்குமுறைகள் நிறைய இருக்குங்க. நம்ம ஒரு சுருக்கத்துக்கு சொல்றோம். ஏன் அப்படின்னா, இங்க வந்தா நம்ம யாரையும் எதுவுமே கேட்கறது இல்லைங்கிறதுனால மனம் போன போக்குல மனம் போன போக்குல போறதுக்கு இது பொழுதுபோக்கும் இடம் அல்ல. இது தேவனுடைய சமூகம். தேவன் இங்க இருக்கிறார். தேவ பிள்ளைகள், இது சாதாரண கட்டடம் தான். ஆனா தேவ பிள்ளைகள் நம்ம ஒண்ணு சேரும்போது தேவ தூதர்கள் இங்க இருக்கிறாங்க, பரிசுத்த தேவ தூதர்கள் இங்க இருக்கிறாங்க, தேவன் இந்த இடத்துல இருக்கிறாரு. ஒரு மந்திரியை பார்க்கவோ சாதாரண ஒரு தாசில்தாரை பார்க்க போறதுனா கூட நம்ம எப்படி போவோம்? அதுக்குரிய ஒரு பயபக்தியை நம்ம காணும் இல்லைங்களா? பரலோக தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வரும்போது ஏனோ தானோ அப்படின்னு வந்தோம்னா அது மிக மிக பெரிய தவறு. அதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்து நாம் வெளியில பழகுகிற விஷயத்த உலகத்தாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து தேவனை புகழணுமா? நம்மளை பார்த்து தேவனை புகழக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இருக்கணும். அப்ப இதை முன்னாடி ஒரு முன்னுரையா நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, இதை அடுத்தடுத்து நான் என்ன பண்ண போறேங்கன்னு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இதைத்தான் நான் முன்னாடி வைப்பேன். சரிங்களா? அதனால தயவு செய்து இது ஏதோ உங்களை கஷ்டப்படுத்துறதா நீங்க நினைச்சுக்காம உங்களுடைய நன்மைக்காக அதை சொல்றேன். ஏன் அப்படின்னா, நம்ம விலையேற பெற்ற சத்தியத்துக்குள்ள வந்திருக்கோம். ஒரு சாதாரண ஒரு பேர் சபைக்கு நம்ம வரலைங்க. வெளியேற பெற்ற சத்தியத்துக்கு வந்திருக்கோம்னா அதுக்குரிய வாழ்க்கை முறைகள், அதுக்குரிய நடவடிக்கைகள், அதனுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாமே மாறிக்கிட்டே வரணும். ஒரே நாள்ல மாறாது, மாறிக்கிட்டே வரணும். அப்படி எதுவுமே மாற்றம் இல்லை அப்படின்னா அதனால மிகப்பெரிய இடரல் வருவது கூடாத காரியம். யாருனால இடரல் வருதோ அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு வேதம் சொல்லுது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இதை மனதில் வைத்துக்கொண்டே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேதத்துல இருந்து ஒரு கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு குடும்பத்தை குறிச்சு, விசேஷமா ஒரு கணவன் மனைவியை குறிச்சுதான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். வேதத்துல அநேக முன்மாதிரியான கணவன் மனைவி இருக்கிறாங்க, முன்மாதிரி அற்ற கணவன் மனைவி வேதத்துல இருக்கிறாங்க. முன்மாதிரியான கணவன் மனைவி அப்படிங்கிறதுல யார சொல்லலாம்? இவ்வளவு நீங்க பேசி விட்டீங்க, இனி நாங்க வாயை திறப்போமா அப்படிங்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டுக்கு நேரம் வந்துட்டாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெற்றோர். ஏன்னா அந்த பூமியில தன்னுடைய நேச குமாரனை பிதா அனுப்பணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் இந்த பூமியில தெரிந்து கொண்ட முக்கியமான ஒரு கணவன் மனைவினா யோசேப்பு மரியாள். அருமையான ஒரு முன் உதாரணம் அவங்க வாழ்க்கையில நம்ம தனியாவே பார்த்திருக்கோம். பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா முதல் முன்மாதிரியான குடும்பம்னா யார சொல்லலாம்? முதல் முன்மாதிரியான குடும்பம் எதாவது கெஸ் பண்ண முடியுதுங்களா? நோவா. அதுக்கு முன்னாடி யாரும் இல்லையா? முன்மாதிரியான ஏனோக். அவங்களை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏனோக்கு மனைவியை பத்தி என்னைக்காவது வாழ்க்கையில யோசிச்சிருக்கீங்களா? அவரு தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு, பிள்ளை பெற்று தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு அந்த அம்மா எந்த டிஸ்டர்புமே இல்லாம இருந்திருக்கிறாங்க பாருங்க. அவரும் பிள்ளைகளை பெற்றிருக்கிறாரு, அவரும் ஒரு தேவனோட சஞ்சரித்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு. அதுக்கு இந்த அம்மா கண்டிப்பா உதவியா இல்லைன்னா அவரால் அப்படி வாழ்க்கை வாழ்ந்திருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி, தோல்விக்கு பின்னாடி யார் இருக்கா? ஒரு பெண் இருக்கிறாங்க. அப்ப அவர் அந்த அளவுக்கு தேவனோட ஐக்கியம் வைக்கிறதுக்கு இவங்க ஒரு காரணமா இருந்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம பாக்குறோம் நோவா. இன்னும் பாத்தீங்கன்னா சிம்சோனுடைய பெற்றோர், அடுத்து மோசையினுடைய பெற்றோர், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? புதிய ஏற்பாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்மாதிரியான அப்படின்னு சொல்லும்போது ஆக்கிலா, பிரிசில்லா, அப்புறம் வேற யார் இருக்கா? சகரியா, எலிசபெத்து, இப்படி எல்லாம் இருக்காங்க. சரி, அடுத்து முன்மாதிரியற்ற கணவன் மனைவினா முதல் கணவன் மனைவியா யார சொல்லிடுவோம்? ஆதாம் ஏவாள். ஆனா ஆரம்பமே நமக்கு என்ன வாய்ப்பு போச்சுங்க? தப்பா அமைஞ்சிடுச்சு. புதிய ஏற்பாட்டுல சொல்லணும்னா முன்மாதிரியற்ற கணவன் மனைவின்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா யார சொல்லலாம்? அவங்களை குறிச்சுதான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அனனியா, சப்பீராள். சபை ஆரம்பித்த உடனேயே வேதம் முன்மாதிரியுள்ள ஒரு ஆளை காமிக்குது. யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பர்னபா. அவரை சொல்லி அடுத்த அதிகாரத்திலேயே முன்மாதிரியற்ற ஒரு குடும்பத்தை குறிச்சு வேதம் சொல்லுது. அது யார் அப்படின்னா அனனியா, சப்பீரா. அப்ப இவங்களுடைய பெயர் அர்த்தம் பாத்தீங்கன்னா அனனியா அப்படின்னா ஆண்டவர் கிருபை உள்ளவர், சப்பீரால்னா நீலக்கல், இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா கவர்ந்து இழுப்பவர் அப்படிங்கிற பேர். அருமையான பேர் இந்த அனனியா சப்பீராளுக்கு. தேவன் அவர் மேல கிருபையா இருக்கிறார். அவரை பார்க்கும் போதே ஆண்டவர் கிருபை உள்ளவர், அதான் அவருடைய பெயரு. அடுத்து அவங்க மனைவியை பார்க்கும்போது நீலக்கல், கவர்ந்து இழுக்கக்கூடியவர். இப்படி அருமையான பெயர் இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா மிக மிக ஒரு தவறான முன்மாதிரி அற்ற ஒரு வாழ்க்கையா அங்க இருக்கிறத பாக்குறோம்.
அப்ப இன்னைக்கு இதுல நமக்கு என்ன பாடம்னா, நம்மளுடைய பெயர் எப்படி வேணாலும் இருந்தாலும், நம்ம அப்பா அம்மா நம்ம ரொம்ப நல்ல பிள்ளைகளா வளரணுங்கிறதுக்காக அந்த பெயரை நமக்கு வச்சிருந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஏனோ தானோன்னு தெரியாம ஏதோ கேள்வி அறிவுல ஒரு பேரை வச்சிருக்கலாம். ஆனா அவங்க எப்படிப்பட்ட பெயர் வைத்தாங்கிறது முக்கியம் இல்லைங்க. அந்த பெயருக்கு பின்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துல இயேசுங்கிற பெயர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்துச்சு, இன்னொருத்தருக்கும் அந்த பெயர் இருந்துச்சு. யாருக்கு தெரியுங்களா? இயேசுங்கிற பேர் இன்னொருத்தருக்கு இருந்துச்சு. யாருக்குங்க? பரபாசுக்கும் இயேசுங்கிற பேர் இருந்துச்சு. அப்ப பாருங்க வித்தியாசம். இவர் மிகப்பெரிய கொள்ளைக்காரர், இவர் தேவன் மனுஷன், அதாவது தேவகுமாரன், ஒரு ரட்சிக்க வந்தவர். பேர் ஒண்ணுதான், வாழ்க்கை முறை எவ்வளவு பெரிய அங்க வித்தியாசம் அப்படின்னு கூட பாக்குறோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இவங்க கிட்ட காணப்பட்ட தவறான குணலட்சணம், அதுல தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கறத குறிச்சு நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இதான் நம்ம பார்க்கிற சம்பவம். இன்னொரு பகுதியை கூட நம்ம வாசிச்சிடலாம். அதே 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்குச் சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். போதும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதான் நம்ம இங்க பார்க்கிற ஒரு சம்பவம். ஆதி திருச்சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தவங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்னு சொல்லுகிற அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய சபையார், உயிர்த்தெழுந்தாருங்கிறதுக்கு என்னங்க சாட்சி அப்படின்னா, நாங்க செய்கிற அற்புதங்கள் இதுதான் சாட்சி அப்படிங்கிற அளவுக்கு அநேக அற்புதங்கள் நடக்குது. தேவனுடைய ஆவி இறங்குறத பலத்த சத்தத்தோட பார்த்த ஜனங்கள், அப்படி எல்லாத்தையும் ஐ விட்னஸ் சொல்லலாம். நேருக்கு நேர் பார்த்த ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க சபையில். இப்படி அந்த சபையில் கூடியிருக்கும் போதுதான் இங்க ஒரு குடும்பத்தை பத்தி வேதம் சொல்லுது. ஒரு கணவன் மனைவி அனனியா சப்பீரால், இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நிலத்தை விற்கிறாங்க. அந்த நிலத்தை விற்று அதுல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, 1 லட்சத்துக்கு வித்திருந்தாங்க அப்படின்னா 50,000 சபைக்கு கொண்டு வந்து தராங்க. 50,000 வீட்டுல வச்சுட்டாங்க. இப்ப பேதர்கிட்ட கொண்டு வந்து அவங்க கொடுத்த உடனே பேதர் கேட்கிறாரு, இவ்வளவுக்கு தானே நீங்க வித்தீங்கன்னு சொல்லி. அவர் ஆம் இல்லைன்னு அங்க சொன்ன மாதிரி வசனம் இல்ல. ஒரு சமயம் அவர் சொல்லி இருக்கலாம், ஆம் அப்படின்னு இருக்கலாம். உடனே பேதுரு, நீ பரிசுத்த ஆவிகிட்ட போய் சொல்லிட்டேன்னு சொல்லும் போதே அவர் என்ன ஆயிட்டாருங்க, சொல்லும் போதே நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த வார்த்தைகளை கேட்கவே அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ செத்து போவெல்லாம் சொல்லல, சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே விழுந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஜீவனை அங்க விட்டுட்டாரு. 3 மணி நேரம் கழிச்சு அவங்க மனைவி வராங்க. அப்ப அன்னைக்கு சபை கூடுகை எத்தனை மணி நேரம் நடந்திருக்குங்க தெரியல நமக்கு. ஆனா செகண்ட் சர்வீஸா தேர்ட் சர்வீஸா எல்லாம் தெரியல. 3 மணி நேரம் கழிச்சு அவங்க மனைவி வர்றாங்க. மனைவி வந்த உடனே இதே தான் அவர் கேட்கிறாரு, அந்த அம்மாவாவது சொன்னாங்களான்னா ஆம் அப்படின்னு சொல்லி இவ்வளவுக்கு தான் என்றால் அந்த அம்மா அங்க சொல்றாங்க. சொன்ன உடனே அதே வார்த்தையை பேதுரு சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்னு சொல்லி, இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியில வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜீவனை விட்டுட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு சபையில இப்படி ஒரு காரியம் நடந்தா இப்படி இருக்கும். நம்மள யாராவது மாய்மாலம் பண்ணிக்கிட்டோ யாராவது பொய் சொல்லிக்கிட்டோ நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நீங்க இந்த மாதிரி பிரதர் பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போதே அவர் செத்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? இல்ல ஒரு சகோதரி ஒரு பொய் சொல்லிட்டாங்க, சிஸ்டர் ஏன் இப்படி பொய் சொன்னீங்கன்னு கேட்கும் போதே
அந்த சிஸ்டர் செத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதத்தான் அங்க நடந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? 11வது வசனம் வாசிங்க. சபையாரெல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பயம் வந்துச்சு. ஏன் இன்னைக்கு அதெல்லாம் நடக்கிறது இல்ல அப்படின்னா, இன்னைக்கு அப்படியெல்லாம் நடந்தா வேற வழி இல்லாம எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுவாங்க. அதனால தேவன் என்ன தெரியும் பண்ணிட்டாரு? அனுமதி கொடுத்துட்டாரு. நீ பொய்யா இருக்கிறியா, எவ்வளவு பொய்யோடையும் என்ன துதிச்சுக்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்க, போய்க்க. நீ உண்மையா இருக்கியா, நீயும் கேட்டு போய்க்க. ஆனா உள்ளத்துல நீ எப்படி இருக்கங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்கிறதுதான் இன்னைக்கு தேவன் அப்படியே நம்ம எல்லாரையும் விட்டுட்டாரு. ஒரு சமயம் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு வைங்களே, நம்ம வேற வழி இல்லாம நல்லவங்களா மாறுவோம். நம்ம வேற வழி இல்லாம நல்லவங்களா மாறுறத தேவன் என்ன பண்றது இல்லைங்க, விரும்புறது இல்ல. மனப்பூர்வமா நம்ம நல்லவங்களா இருக்கணும். தேவன் மேல இருக்கிற அன்புல மனப்பூர்வமா ஒவ்வொரு நல்ல காரியமும் வரணும். ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டோம், ஐயோ அப்படியா, அப்ப இனி நான் இப்படித்தான் இருந்தாகணும், அந்த மாதிரி ஒரு கண்டிப்பான சூழ்நிலையில ஒரு வற்புறுத்தலின் பேர்ல நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கறது தேவன் விரும்புறதே இல்லைங்க. அப்படின்னா அவர் அன்னைக்கு ஆதாமே கைய பிடிச்சு நிறுத்தி, பல சாப்பிடாத என்ன சொல்லிட்டு போனேன்னு சப்புன்னு ஒண்ணு விட்டு என்ன பண்ணிருப்பாரு, ஆதாம் அங்க நிக்க வச்சிருப்பாரு. மனப்பூர்வமா வரணும். நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் விருப்பத்தோட நம்ம செய்யக்கூடியவங்களை இருக்கணும். வேண்டா வெறுப்பா செய்கிற எந்த ஒரு ஆவிக்குரிய காரியத்தையும் தேவன் விரும்புறது இல்லை. இப்ப அனனியா சப்பீரால் அங்கே இறந்துட்டாங்க. இப்ப இதாங்க சம்பவம். இதை வச்சு இவங்க கிட்ட காணப்பட்ட ஒரு சில தவறான குணலட்சணங்கள், அதுல இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க கிட்ட காணப்பட்ட முதல் தவறு என்ன அப்படின்னா, மனித புகழ்ச்சியை விரும்புதல். முதல் தவறு மனித புகழ்ச்சியை விரும்புதல். ஏன் இவங்க இப்படி ஒரு காணிக்கை கொடுக்க அங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஆதி திருச்சபையில் இப்படி ஒரு காரியம் இருந்துச்சு. ஏன் இவங்க ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து, இன்னைக்கு யாராவது சொத்தை வித்து கொடுக்குறவங்க நம்ம இருக்கிறோமா? இல்ல. அதுக்கான ஆனா ஃபாரின்ல எல்லாம் நிறைய பிரதர் சொத்தை வித்து என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு தாயாரும் ஒரு சகோதரியும் அவங்க தனியா சத்தியத்துக்குள்ள வந்தாங்க. அவங்க தங்களுடைய வீட்டையே வித்து இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இதெல்லாம் செய்யறவங்க இருந்தாங்க. இப்ப அந்த தாயார் இறந்துட்டாங்க, சகோதரி மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த வீட்டையே வித்தாங்க தேவனுடைய ஊழியத்துக்காக. அப்படியெல்லாம் இன்னைக்கும் கூட ஒரு சிலர் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதை நம்ம யாரும் விரும்புறதும் இல்லை, இது பண்ண. ஏன் இங்க அனனியா சப்பீரால் இப்படி நிலத்தை விற்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு என்ன தேவை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதி திருச்சபை அப்படியா இருந்துச்சு. வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44 இருந்து 47 வரைக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44 முதல் 47 வரை. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து, பாருங்க, அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒருமனப்பாடு இருந்துச்சு. சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சகலத்தையும் அவங்க பொதுவா வச்சு அனுபவிச்சாங்க. காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஏன் அந்த காணியாட்சி ஆஸ்தி எல்லாம் வித்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிறைய தோட்டம் வாங்கினாரோ, வண்டி வாகனங்கள் வாங்கினாரோ, இல்ல ஒரு வீடு கட்டினாரோ, அது அவருக்கு என்னத்தை கொடுக்குதுங்க? ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷத்துக்கு தானே அவ்வளவும். ஒரு வீடை கட்டுறாங்கன்னா ஒரு சந்தோஷத்துக்கு, ஒரு தோட்டம் வாங்குறாங்கன்னா ஒரு சந்தோஷத்துக்கு. எதுக்கு? அவங்களுடைய சந்தோஷத்தை அதிகரிச்சு கொள்றதுக்கு தான் இதெல்லாம் வாங்குறாங்க. அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமா தரல, இதெல்லாம் பெரிய சந்தோஷமா தெரியல. தேவ பிள்ளைகளோட இருக்கிறதையும் தேவ சமூகத்துல இருக்கிறதையும் சந்தோஷமா நினைச்சாங்க. ஏன் பிரதர் நீங்க வர முடியல? ஒரு சில பிரச்சனைகள், இந்த பிரச்சனைனால நீங்க வர முடியலையா? இருங்க, என்கிட்ட இருக்கு, அதை உங்களுக்கு தரேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது அவங்களுக்கு சந்தோஷமா இல்லாம போனதுனால அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப திடீர்னு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், திடீர்னு கவர்மெண்ட்ல ஒரு அறிவிப்பு வருது, இந்த மாதிரி பக்கத்துல நிலநடுக்கம் வந்துருச்சு, இல்லைன்னா புயல் வந்துருச்சு, எல்லாரும் இதாகி போயிட்டாங்க, அதாவது வீடு ட்ரெஸ் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, நீங்க அவங்களுக்கு உங்களால் ஆனதை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்ம வீட்டுல இருந்து என்னத்தை கொடுப்போம்? ரொம்ப நாள் யூஸ் பண்ண புடவை, ரொம்ப நாள் யூஸ் பண்ண ட்ரெஸ், இதைத்தான் கொடுப்போம். ஏன்? அது மேல நமக்கு இப்ப என்ன வாய்ப்பு போச்சு? சந்தோஷம் குறைஞ்சு போச்சு. புது ட்ரெஸ் ஏன் கொடுக்க மாட்டோம்? அது நமக்கு போட்டா என்னத்தை கொடுக்குது? அது சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனா அதை கொடுக்க மாட்டோம். எதெல்லாம் நம்மளுடைய சந்தோஷத்தை குறைச்சிருக்கோ அதைத்தான் எடுத்து கொடுப்போம். இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஆஸ்தி காணியாச்சு எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கல. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இதுவரைக்கும் இருந்துச்சு. ஆனா இப்ப அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத பொருள் ஆயிடுச்சு. உடனே அதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும்
கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இதுல எதுங்க உங்க மனசு ரொம்ப இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு அந்த வசனத்துல? கபடமில்லாத இருதயம், அது எப்படி பிரதர் இருக்கும்? கபடம் இல்லாத ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அது, இல்லைங்களா? இங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுறோம், நம்ம உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி பேசுறோமா? உள்ளுக்குள்ள எங்கேயாவது கபடம் இருக்குதா? பாருங்க, அது எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் கூட யார குறிச்சு யாரு மனசுலயும் எந்த ஒரு கெட்ட எண்ணமே இல்லைங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அதாங்க நம்ம பார்த்துட்டோம். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஏன் இத கடைசி வரைக்கும் திருச்சபையில ஒரு சட்டமாவே போட்டு இப்படியே கடைபிடிச்சிருக்கலாமே அப்படின்னா, அது தேவ சித்தம் இல்ல. இத தேவன் எப்ப தெரியுங்களா பண்ண போறாரு? ராஜ்யத்துலதான் இதை பண்ண போறாரு. அதனால ஒரு குறிப்பிட்ட காலம், அதுக்கு ஒரு சாம்பிள் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்படிதான் ராஜ்யத்துல ஜனங்கள் எல்லாருமே இருக்க போறாங்க. என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மாடல். ஏன்னா அன்னைக்கு சுயநலம் ஜனங்களை விட்டு போயிடும். இன்னைக்கு சுயநலம் இருக்கிறதுனாலதான் நம்ம இப்படி இருக்கிறோம். அன்னைக்கு அந்த சுயநலம் எடுக்கப்படும் போது ஜனங்கள் அப்படி மாறிடுவாங்க. சரிங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஒரு காரணம் அனனியா சப்பீரால் தங்கள் நிலத்தை வித்ததுக்கு. அடுத்து என்ன காரியம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32 இருந்து, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32 இருந்து. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்க, ஒரே இருதயம் ஒரே மனசாம். ஒரு சகோதரன் ஒரு கருத்து சொல்றாரு, ஒரு சகோதரி ஒரு கருத்து சொல்றாங்கன்னா எல்லாரும் ஓகே செஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரே மனசு ஒரே இருதயம். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. பாத்தீங்களா, இது எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? இதுதான் ராஜ்யத்துல அந்த மாடல். ராஜ்யத்துல இப்படிதான் இருக்க போகுது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர் தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து, பாத்தீங்களா, நிலங்கள் வீடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது இன்னைக்கு அவங்களுக்கு அற்ப காரியமாயி போச்சு. தேவ சமூகம் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதா மாறிடுச்சு. இதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது, அவங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர். அது என்னது? அதுல எல்லாம் இல்லாத சந்தோஷம் இதுல என்னது? என்ன அந்த சந்தோஷம்? உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் அப்படிங்கிறார். அப்ப தேவனுடைய சமூகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா மத்ததெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்காது. இன்னைக்கு நமக்கு அநேக நேரங்கள்ல மத்ததெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா இது என்னத்த பண்ணாதுங்க? சந்தோஷத்தை கொஞ்சம் குறைக்கத்தான் செய்யும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை நாமளே யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல நம்மளை அதிகமாய் சந்தோஷப்படுத்தக்கூடியது எது இருக்கும்? ஒரு வீடு கட்டிட்டோம்னா சந்தோஷம் வரும், ஒரு தோட்டம் வாங்கிட்டோம்னா ஒரு சந்தோஷம் வரும். சரிங்களா? இப்படி ஒரு சில பொருட்கள், நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல பெரிய டிவி வாங்கிட்டோம்னா சந்தோஷத்தை தரும். சந்தோஷத்தை தராதுன்னு சொல்லல, ஆனா அது நித்திய பேரின்பம், நித்திய சந்தோஷம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அந்த சந்தோஷம் இருக்கும், போக போக அந்த சந்தோஷம் என்னவாயிடுங்க? குறைஞ்சிரும். ஆனா தேவனுடைய சமூகம் தான் நித்தியத்துக்கும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. இப்ப எங்க பாக்குறோம்? ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலத்துல ஜனங்களுக்கு தேவ சமூகம், தேவ பிள்ளைகள் அதிக சந்தோஷத்தை கொடுத்ததுனால அதையெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். இது ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு பிரதரே உள்ள வந்து, பிரதர் நான் சபைக்காக இந்த 1,00,000 ரூபாய் தரேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் இருக்கீங்களா? இப்போ ஒருத்தர் வராரு வெளியில இருந்து, இல்ல நம்ம பிரதரே ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, பிரதர் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைச்சிச்சு, இவ்வளவு நாள் நீங்க விற்காத ஒரு நிலம் வித்துச்சு, இவ்வளவு நாள் விற்காத ஒரு வீடு வித்துச்சு, அதனால நான் சபைக்குன்னு ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், இந்தாங்க 1,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இப்ப என்கிட்ட கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வாங்கி எங்க வைப்போம்? ஒண்ணு இங்க வைப்போம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வைப்போம். அப்படி கொண்டு வரும்போது அங்க வச்சுட்டு போங்க அப்படின்னு காலுக்கு கீழே சொன்னோன்னு வைங்க, அவர் என்ன பண்ணுவாரு? இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் பாரு, எங்க வைக்க சொல்றாங்க? காலுக்கு கீழே வைக்க சொல்றாங்க. பாருங்க, அந்த அப்போஸ்தலர்கள் என்ன தெரியுங்களா பண்ணாங்க? அப்படி யாராவது ஏதாவது வித்து கொண்டு வந்து கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு வந்தா அதை காலுக்கு கீழே வைக்க சொல்லிட்டு போனாங்க. மறுபடியும் அதை வாசிங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சிருக்கிறாங்க. காலுக்கு கீழே கூட சொல்லல, பாதத்துல
வச்சாங்க. அப்ப பாருங்க, கீழே தான் அவங்க அதுக்குரிய மதிப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பணம் கொண்டு வந்தா அதோட விலையே வேற இல்லைங்களா? நம்ம அப்படி இல்ல. அந்த அளவுக்கு நம்ம யாரும் அந்த அளவுக்கு பண ஆசை உள்ளவங்களா? ஆனா இன்னைக்கு ஒரு பேர் சபையில இருக்க ஒரு பாஸ்டர் கிட்டே, ஒரு ஊழியக்காரர்கிட்டே கொண்டு போய் ஒருத்தர் அப்படி பணத்தை கட்ட கொடுத்தாருன்னா அவரை என்ன பண்ணிடுவார்? அவரு சபையின் மூப்பராக ஆக்கிடுவார். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, அப்போஸ்தலருடைய காலத்துல அது ஒரு பொருட்டாவே எண்ணப்படல. அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுத்த உடனே அவங்க அதை எடுத்துக்கல. பிரதர், இதை யார் யாருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. யாருக்கும் எந்த குறையும் இல்லை. இப்படி இருக்கும் போதுதான் வேதம் ஒரு முக்கியமான ஒரு நபரை அறிமுகப்படுத்துது. சேப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இதாங்க காரணம். இப்ப அனனியா சப்பீரால கிட்ட ஃபர்ஸ்ட் பாக்குற குறை என்னங்க? மனித புகழ்ச்சியை விரும்புதல். சரிங்களா? இப்ப இவங்களும் சபையில இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாருடைய பார்வை யார் மேல திரும்பிருச்சு தெரியுங்களா? பர்னபா மேல திரும்பிருச்சு. கெத்செமனே பக்கத்துல அவருக்கு தோட்டம் இருந்துச்சு. வேத பின்னணி சொல்லுது. அந்த தோட்டத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா வித்து அப்படியே கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சுட்டாரு. வச்ச உடனே அவ்வளவையும் வித்துட்டாரா. இப்ப பர்னபாவுடைய பேர் என்ன ஆகுதுன்னா அங்க கொஞ்சம் பிரபலம் ஆகுது. உடனே இது யார பாதிக்குதுன்னா அதே போல நிலம் வைத்திருந்த ஒரு கணவன் மனைவியை பாதிக்குது. இங்க பர்னபாவுடைய குடும்பத்தை பத்தி எதுவும் பதிவுகள் இல்ல. அவர் தனி மனுஷனா ஃபேமிலி மேனா தெரியல. ஆனா இங்க பார்க்கும் போது இத சொல்லிட்டு வேதம் சொல்லுது, இன்னொரு குடும்பம் இந்த செயல் ஒரு கணவன் மனைவியை பாதிச்சிருச்சு. ஏங்க பர்னபா இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க. அவர் நிலத்தை வித்துட்டாங்க. ஒரு சமயம் அவர் நிலத்து பக்கத்திலேயே இவங்க நிலம் இருந்துச்சா நமக்கு எதுவுமே தெரியல. ஆனா இது இவங்களுக்கு பாதிப்பு கொண்டு வந்துச்சுன்னு மட்டும் தெரியுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாமளும் கூட இது போல நமக்கு இருக்கிற நிலத்தை வித்து நம்மளும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு முடிவெடுத்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருந்துட்ட ஒரு காரியம், இவங்க தங்களை மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்தாங்க. அன்னைக்கு பேசாம இருந்திருக்கலாம். மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்தாங்க. தங்களுக்கும் ஒரு உயர்ந்த பெயர் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. இருக்கீங்களா? தங்களை மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து எனக்கும் அவரை போல பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. யார போல? பர்னபாவை போல நமக்கும் பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நிலத்தை வித்து கொண்டு வந்து வச்சாங்க. இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நமக்குள்ள இது போல மனித புகழ்ச்சியை விரும்பக்கூடிய சுபாவம் இருக்கா? இன்னொரு வகையில சொல்லணும்னா, சகோதர சகோதரிகள் எல்லாரும் நம்மளை புகழணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது சரிங்களா தப்பா? எல்லா பிரதர் சிஸ்டரும் என்ன நல்லவேன்னு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வைங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம்தான். சரிங்களா? நல்ல விஷயம் தான். சரிங்களா? எல்லாரும் என்ன நல்லவேன்னு நினைக்கணுங்கிறது நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா அப்பதான் நான் என்ன பண்ணுவேன், நானும் ஒரு சில நல்ல விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவேன். சரிங்களா? எதுல என்ன நல்லவனா நினைக்கணும். அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா, பொதுவாவே மனுஷர்கள் எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய சுபாவம் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாருக்குள்ளயுமே நம்மள மத்தவங்க நல்லவங்கன்னு நினைக்கணுங்கிற எண்ணம் பொதுவாவே இருக்கு. அடுத்து எல்லாரும் நம்மள பெருமையா நினைக்கணுங்கிற எண்ணம் அதிகமாவே இருக்கு. மத்தவங்க நம்மள புகழணும். அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, ப்ரொஃபைல் பிக்சர்ல யாரோட போட்டோவை வைப்போம்? ஏன் பெரும்பாலும் நம்மளுடைய போட்டோவை வைக்கிறோம்? மத்தவங்க அதை பார்த்த உடனே என்ன அழகா இருக்கார்ல. எதுக்கு அடிக்கடி நம்ம போட்டோ எடுத்து போன்ல எல்லாம் போட்டுக்கிறோம்? மத்தவங்க பார்த்து என்ன பண்ணணும்? நம்மள பிரதர் அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா, பார்த்தேன் பிரதர் ஸ்டேட்டஸ்ல, பரவாயில்லையே போயிட்டு வந்தீங்களா. மத்தவங்க அதை என்ன நினைக்கணும்? நம்மளை பார்த்து புகழணும். சரிங்களா? இது பொதுவாவே மனுஷன் நமக்குன்னு இல்ல, எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். இந்த மனுஷருடைய புகழ்ச்சியை விரும்பக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? ஆனா நம்ம அநேக நேரங்கள்ல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் நம்மளை புகழணுங்கிறதுக்காக நடிக்க ஆரம்பிச்சோம். அங்கதான் தப்பு வருது. மத்தவங்க நம்மளை புகழணுங்கிறதுக்காக வீட்டை சுத்தமா வைக்கிறோம்னு வைங்க. யாருக்கு நல்லது? ஐயோ பிரதர் வீட்டுக்கு போனா வீடு அப்படி பொருள்லாம் அது எங்கெங்க நல்லா ஞானமா வச்சிருக்கிறாங்க. எதை எங்கெங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானமா வச்சிருக்கிறாங்க.
இப்படி மத்தவங்க 4 பேர் வந்து சொல்லும் போது நம்ம இன்னும் என்ன ஆகுவோம், வீட சுத்தமா நீட்டா வைக்க விரும்புவோம். இது நல்லது. பிரதர் டைம்னா கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க, நம்ம கரெக்ட் டைமுக்கு மனித புகழ்ச்சியை நான் விரும்ப மாட்டேன், அதனால நான் லேட்டா தான் போறேன். இல்ல, அதை நம்ம இன்னும் என்ன பண்றோம், கரெக்டா ஆக்குறதுக்கு ட்ரை பண்றோம். இது நல்ல விஷயமா கெட்ட விஷயங்களா? மத்தவங்க நம்மளை புகழணுங்கிறதுக்காக ஒரு சில ஒழுங்குமிக்க வாழ்க்கைக்குள்ள வருவோம் பாத்தீங்களா, இது நல்லதுங்க. ஆனா எங்க கெட்டது வந்துருதுன்னா, மத்தவங்க நம்ம புகழணுங்கிறதுக்காக நடிக்க ஆரம்பிப்போம் பாத்தீங்களா, மாய்மாலம் பண்ண ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அங்கதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது கெட்டதா மாற ஆரம்பிக்குது. சுத்தமான உடை உடுத்துறது, நேரம் தவறாம இருக்கிறது, ஒழுங்குமிக்க வாழ்க்கை வாழ்றது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, நன்றா சமைக்கிறது, இது மத்தவங்க நம்மள நல்ல விதமா சொல்லணுமேங்கிறதுக்காக இதையெல்லாம் செய்யறோம்னா அது நல்லதுதான். அதனால நம்மளும் பயன்பெறோம், மற்றவங்களும் பயன்பெறாங்க. அதே நேரத்துல நம்ம கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை மத்தவங்க புகழணுங்கிறதுக்காக நம்ம இருக்கிற மாதிரி காமிப்போம் பாத்தீங்களா, அங்கதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த மனித புகழ்ச்சியில தவறு வர ஆரம்பிக்கும். இப்ப நம்ம நல்லா யோசிச்சு கொள்ளணும், இத நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வச்சிருக்கோம். இதை விசேஷமா சொல்லணும்னா, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இதை ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியா நீங்க வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு சமயம் நம்ம தேவனுடைய வார்த்தையை பேசுகிறது நோக்கம் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஊழியம், அது நம்முடைய ஊழியம், இதுல தவறே கிடையாது. ஆனா எல்லாரும் நம்மளுடைய சப்ஜெக்ட, நம்ம பேசுற மெசேஜ சூப்பர் பிரதர்னு சொல்லணுங்கிறதுக்காக நாம அதுல ஏதாவது கலந்துடுறோமா? என்ன கலக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில செய்யாத விஷயத்த செஞ்ச மாதிரியோ இல்ல மற்றவர்களை செய்ய சொல்லியோ நம்ம பேசிட்டோம்னா அங்க மனித புகழ்ச்சி. அதனுடைய உண்மையான நோக்கத்தை தேவன் பார்த்துவார். அது என்ன ஆயிடும், இதனால என்ன பிரதர் தப்பு அப்படின்னு சொன்னா, நாம அந்த குறைகள்லயே திருப்தியோட நம்ம ஜீவிக்க ஆரம்பிச்சோம். அதுதான் அங்க தப்பு வந்துடும். நிறைய நம்ம 100% நம்ம வந்து சரியாயிட்டு தான் நம்ம பேசணும்னு நான் சொல்ல வரல. ஆனா நம்ம பேசுறதோட முக்கியத்துவம் என்னங்கிறத சகோதர சகோதரிகளை விட தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப நம்ம ஒரு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது தேவன் நம்மளை பார்த்து சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டார், அது ஓகே. சகோதர சகோதரிகள் எல்லாரும் நம்மளை சபாஸ்ன்னு சொல்லி தேவன் நம்மளை அங்கீகரிக்கலன்னு வைங்களே, அதனால பிரயோஜனம். அதே நேரத்துல சகோதர சகோதரிகள் யாருமே அதை அங்கீகரிக்கல, தேவன் சபாஸ்ன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. ஏன்னா வேதத்துல அப்படிதான் நிறைய இருக்கு. இயேசு கிறிஸ்து பேசிட்டாரு, அங்க யாரும் அங்கீகரிக்கல, தேவன் சபாஸ் சொல்லிட்டார். நோவா பேசினாரு, யாரும் அதை அங்கீகரிக்கல, தேவன் சபாஸ்ன்னு சொல்லிட்டார். பவுல் பேசுறாரு, யாருமே அங்கீகரிக்கல, தேவன் சபாஸ்ன்னு சொல்லிட்டார். சரிங்களா? அது ஓகே. ஆனா அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ணிருவோம்னா, தேவன் ஒரு பக்கம் இருக்கிறாரு பிரதர், அவரு சபாசு சொல்றாரு, சொல்லல, அவர் என்ன பாராட்டுறாரு, பாராட்டல, ஆனா சகோதர சகோதரிகள் எல்லாரும் பாராட்டிடணும்னு சொல்லி நம்ம மைண்ட்ல நினைச்சு சத்தியங்கள் பேசிட்டோம்னா இது மனுஷ புகழ்ச்சியை விரும்பக்கூடிய காரியமா மாறிடும். அப்ப கூடுமான வரைக்கும் நாம் இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஆவிதான் பரிசேயர் சதுசேயர்கிட்ட இருந்துருச்சு. அவங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை, ஆனா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா சொன்னாரு, அவங்க மோசையின் ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டு கீழ்ப்படிங்க, ஆனா என்ன பண்ணிடாதீங்க, அவங்க நடக்கிற மாதிரி நடந்துடாதீங்கன்னு சொன்னார். அப்ப இன்னைக்கு நம்மளை பத்தி ஆண்டவர் அப்படி சொல்லிடுவாரா? இந்த சகோதரன் பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா பேசுவாரு, ஆனா அவர் வாழ்க்கையை பாத்துறாதீங்க, அது மாதிரி நடந்துடாதீங்கன்னு நம்மளை சொல்லிடுவாரா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்மளை சிந்திச்சு கொள்ளணும். அப்ப இங்க நம்ம பார்த்துட்டோம், அனனியா சப்பீரால் சகோதர சகோதரிகளுடைய புகழ்ச்சியை விரும்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய நிலத்தை வித்து காணிக்கையை கொண்டு வந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், நம்மளுடைய தாளந்துகள் சகோதர சகோதரிகளை சந்தோஷம். ஒரு சமயம் நம்ம போர் அடிக்காம எல்லாரையும் கவரக்கூடிய வகையில தேவனுடைய வார்த்தையை பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், சகோதர சகோதரிகள் எல்லாரும் அதை விரும்பிடுவாங்க. பிரதர்னா சூப்பர்பா அப்படின்வாங்க. ஆனா நாம் வெளிப்படுத்துகிற குணலட்சணங்கள் தான் தேவனை சந்தோஷம். நம்மளுடைய தாளந்துகள், நமக்கு இருக்கிற செல்வாக்குகள் வச்சு நாம் சகோதர சகோதரிகளை சந்தோஷப்படுத்திடலாம். ஆனா நாம் வெளிப்படுத்துகிற குணலட்சணம் மட்டும்தான் தேவனை சந்தோஷப்படுத்துமே ஒழிய நம்மளுடைய தாளந்துகளோ நம்முடைய செல்வாக்குகளோ நாம் மற்றவர்களுக்கு செய்கிற எந்த ஒரு காரியமோ தேவனை பெரிய அளவு சந்தோஷப்படுத்த. நாம வெளிப்படுத்துகிற குணலட்சணம் தேவன் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். அப்ப முதல் காரியம் அவங்க கிட்ட பார்த்துட்டோம், மனித புகழ்ச்சியை விரும்புகிறது அவங்க செய்துட்ட ஒரு தவறு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்துட்ட காரியம் நேர்மையின்மை. அப்போஸ்தலர் 5:4. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இத வேற ஒரு மொழிபெயர்ப்போட பாருங்க, நல்லா கவனிங்க. நிலத்தை விற்பதற்கு முன்பு வரை அது உனக்குத்தானே சொந்தமாக இருந்தது. அதை விற்ற பின்பும் அந்த பணம் உன்னுடையதாகத்தானே இருந்தது. இப்படி ஒரு காரியத்தை செய்ய ஏன் உள்ளத்தில் திட்டம் போட்டாய்? பாருங்க, நம்ம இதுல எப்படி போட்டிருக்கு, நீங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்னு இருக்குங்க. ஆனா இன்னொரு மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா, ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய உன் உள்ளத்தில் திட்டம் போட்டாய். திட்டம் போட்டிருக்கிறாங்க கணவனும் மனைவி வீட்டுல உட்காந்து. என்ன பண்ணிட்டாங்க, தேவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நிலத்தை வித்துட்டாங்க. வித்து பணத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இந்த வித்த பணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், 1 லட்சம் ரூபாய். இந்த 1 லட்சம் ரூபாய அனனியா முழுசா கொடுக்கலாமா, கொஞ்சம் வச்சுக்கலாமா? இல்லைன்னா சப்பீரா முழுசா கொடுக்கலாமா, கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாமா? ஏன்னா முழுசா கொடுத்துட்டா நாளைக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா என்ன பண்றது இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா உட்கார்ந்து திட்டம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கூட பாக்குறோம். இது சரியா தவறா? நிலத்தை வித்துட்டாங்க, பணத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டாங்க. இத முழுசா கொடுக்கலாமா, கொஞ்சம் கொடுக்கலாமா அப்படின்னு இவங்க ஒரு திட்டம் போட்டாங்க இல்லைங்களா? இது சரியா தவறா? சரி, தப்பே கிடையாதுங்க, இது சரிதான். சரிங்களா? இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி இது தவறு இல்ல. ஆனா இதுக்கப்புறம் ஒரு காரியம் முடிவெடுத்தாங்க. என்ன முடிவெடுத்தாங்கன்னா, பாதி கொடுப்போம், ஆனா முழுசா கொடுத்த மாதிரி என்ன பண்ணுவோம், காட்டிக்குவோம். யாராவது கேட்டா முழுசா நாங்க கொடுத்துட்டோம்னு காமிச்சுக்குவோம். ஆனா என்ன பண்ணுவோம், பாதி கொடுப்போம். அப்பதான் முழுசா கொடுத்துட்டீங்களா பிரதர்னு எல்லாரும் நம்மள பெருமையா நினைப்பாங்க, நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா திட்டம் போட்டாங்க. இவங்க மரணத்துக்கு காரணம் விற்ற பணத்தில் பாதி கொடுத்தது அல்ல, விற்ற பணம் முழுவதையும் கொடுப்பது போல ஒரு மாய்மால தோற்றம் காண்பித்ததே இவங்க மரணத்துக்கு காரணம். இங்க சகோதரர்கள் சொல்லும் போது, விற்கப்பட்டதில் ஒரு பகுதியை வைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. 1 லட்சம் வித்தாங்க, அது 50,000 அவங்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருந்துச்சு. அதுல அவங்க நேர்மையா இருந்திருக்கணும். இவங்க 10ல் 1 பங்க அல்லது விற்றதில் பாதி அளவு கூட கொடுக்க நினைத்திருந்தாலும் கூட அதை குறித்து விமர்சிக்க உரிமை இருந்திருக்காது. 1 லட்சத்துக்கு வித்துட்டாங்க, 1000 ரூபாய் கொடுத்திருந்தாலும் அங்க பிரச்சனை கிடையாது. 10,000 கொடுத்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 50,000 கொடுத்திருந்தாலும் அங்க பிரச்சனை கிடையாது. ஆனா தவறு எங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏமாத்து வேலையில வஞ்சித்து எடுத்து வைக்கிறதுல அங்க அடங்கிருச்சு. என்ன இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, பண ஆசையிலிருந்து முற்றிலும் விடுவிக்கப்பட்டவர்கள் போல நடிச்சாங்க. எல்லாம் இருக்கீங்களா? அதாவது இவங்க கொடுக்கும் போது மத்தவங்க பார்த்துட்டு கொஞ்சம் கூட இவங்க கிட்ட பண ஆசையே இல்ல, பண ஆசை இருந்ததுன்னா கொஞ்சமாச்சு எடுத்து வச்சிருந்திருப்பாங்க, அப்படியே கொடுத்துட்டாங்க பாரு, கொஞ்சம் கூட பண ஆசை இல்லை அப்படின்னு மத்தவங்க சொல்ற மாதிரி நடிச்சிட்டாங்க. தன்னை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தது போல காமிச்சிட்டாங்க. இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவங்க கிட்ட இருந்துட்ட காரியம். பிரசங்கி 5:5. பிரசங்கி 5:5. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். ஏன் அப்படி செய்யற, ஏன் நேர்ந்துக்கிற? அப்படி நீ நேர்ந்துக்கிறதுக்கு நேர்ந்துக்காமே இருந்துடலாம், அது நல்லது. அப்ப பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேர்மையின்மை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க எங்க வேணாலும் பைபிள்ல எழுதி வச்சுக்கோங்க, பாவத்துல மிகப்பெரிய பாவம் நேர்மையின்மை. தேவன் நம்ம கிட்ட விரும்புறது நேர்மை. தவறு இருக்கலாங்க, ஆனா அந்த தவறை ஒத்துக்கக்கூடிய மனசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம யாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். நம்ம கிட்ட யாருக்கிட்டையுமே தவறே இல்லாத பூரணர் நம்ம யாருமே கிடையாது. ஆனா யார் மூலமாவது அந்த தவறு நமக்கு உணர்த்தப்படும் பட்சத்துல
அந்த தவறை ஒத்துக்கக்கூடிய மனசு நம்ம கிட்ட இருக்காங்கிறத தான் தேவன் அங்க ரொம்ப பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப முதல் காரியம் பார்த்துட்டோம், மற்றவர்களுடைய புகழ்ச்சியை விரும்பினாங்க. ரெண்டாவது பார்க்கிறோம், நேர்மை இவங்க கிட்ட இல்ல. மூணாவது இவங்க கிட்ட பார்க்கிற காரியம், தேவன் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. வாசிங்க அந்த கடைசி பகுதி, அப்போஸ்தலர் 5:4. நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்ன. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, இவங்க யாராவது தேவன்கிட்ட இவங்க 2 பேரும் பொய் சொன்னாங்களா? அப்போஸ்தலன் பேதுரு இவ்வளவு பெரிய பொய் சொல்லலாம், நீங்க எதுக்கு தேவன்கிட்ட பொய் சொன்னீங்கன்னு சொன்னாரு அப்படின்னா, தேவன்கிட்ட தான் அவங்க பொய் சொன்னாங்க. எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவ பிள்ளைகள் கூடி இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார். 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் அவர் இருக்கிறார். அப்ப அங்க அவரும் இருக்கிறாரு. இவங்க நடுவுல இருக்கும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க பொய் சொல்லிட்டாங்க. அப்ப தேவ பிள்ளைகள்கிட்ட நம்ம ஒரு பொய் சொல்லும் போது அது அவங்களுக்கு வேணும்னா இது உண்மையா பொய்யான்னு தெரியாம இருக்கலாம், ஆனா அது தேவனுக்கு தெரியும். தேவ பிள்ளைகள் கிட்ட நாம் சொல்லுகிற பொய் அது தேவனுக்கிட்டேயே சொல்லக்கூடிய பொய்யாக பார்க்கப்படுகிறது. எதனால அப்படி ஒரு பொய் வருது? கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லை அப்படின்னா தைரியமா நம்ம பொய் சொல்லுவோம். ஐயோ தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே, தேவன் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரேனா அந்த பயம் நமக்கு இருக்கும். கொஞ்சம் கூட அந்த பயம் இல்லைன்னு வைங்களே, தைரியமா நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுவோம், அப்படிப்பட்ட பொய்யை சொல்லக்கூடியவங்களா இருப்போம். இங்க 5:3 வாசிங்க, அப்போஸ்தலர் 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? வீட்டிலேயே ஒருத்தர் நல்ல இருதயத்தை நிரப்பிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா நிரப்பி இருக்கிறாரு. எப்படி நிரப்பி இருக்கிறாரு? நீ பொய் சொல்லு, யாருக்கு தெரிய போகுது? எல்லாம் பார்த்துக்கிட்டா இருந்தாங்க, நீ சொல்லு, யாருக்கு தெரிய போகுது? சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா இருதயத்துல நிரப்புனத இங்க அனனியா என்ன பண்ணிட்டார்னா அங்க வெளியரங்கம் ஆகிட்டார். ஆனா இது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான செய்கிற காரியம்ங்கிறது அவருக்கு தெரியாம போயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ரொம்ப பயப்படணும். தேவனுடைய ஆவிக்கு விரோதமாய் நாம் செய்கிற பொய்யான காரியங்கள். மத்தேயு 12:32. மத்தேயு 12:32. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இம்மையிலும் மன்னிப்பு கிடையாதுங்க, மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. இதனால தாங்க இந்த சபை வாய்ப்பு இத்தனை வருஷமா இழுத்துட்டு இருக்குது. எப்போ சபை வாய்ப்பு முடிஞ்சிருக்க வேண்டியது. அநேக நேரங்கள்ல இந்த ஒரு தவறுகளுக்குள்ள நம்ம போயிடுவோம். இம்மையில மாத்திரம் இல்ல, மறுமையிலையும் தேவன் என்ன பண்றது இல்லைன்னா அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தங்க? சபை வாய்ப்பையும் நம்ம அடைய முடியாது. ராஜ்யத்துல எல்லாருக்கும் தேவன் இரக்கம் காமிச்சு சரி போனா போது உயிர் தெழுந்து வாங்கன்னு சொல்லுவார் பாத்தீங்களா, மறுமை. அதுலயும் அவங்களுக்கு என்ன கிடையாது, மன்னிப்பு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2ஆம் மரணம் தான். அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தேவன் தர்றது கிடையாது. மார்க்கு 3:29. மார்க் 3:29. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். அவன் என்றென்றைக்கும் மன்னிப்பு அடையாமல். பாருங்க எவ்வளவு பயப்படக்கூடிய விஷயம். இதுக்கு அப்பவே செத்துருக்கலாம். சரிங்களா? என்றென்றைக்கும் மன்னிப்பு அடையான். லூக்கா 12:10. லூக்கா 12:10. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. மன்னிக்கப்படுவது இல்லை. ரொம்ப தெளிவா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தேவனுக்கு பயப்படுகிற பயம். அப்ப சாத்தான் முதலாவது நம்ம இருதயத்துல இருந்து எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இருதயத்துல இருந்து எடுத்துட்டா போதுங்க, நம்ம சாத்தானின் பிள்ளைகளா மாறிடும்.
அப்ப இன்னைக்கு தேவனுக்கு பயப்படாம நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், என்னென்ன காரியங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். இதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளா சாத்தானின் பிள்ளைகளா அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம சாத்தானின் பிள்ளைகள்னா இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்றாருங்க, அவன் எப்படிப்பட்டவன், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்புறம் முன்னா அதெல்லாம் மனப்பாடம் இருந்துச்சுங்க பிரதர், இப்ப அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, மறந்துருச்சுங்க பிரதர். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். இதங்க ரொம்ப பயப்படணும். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நாங்க யாவே தேவனை வழிபட்டுக்கிட்டு இருக்கோங்கிறாங்க, ஆபிரகாம் எங்களுடைய பிதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, நீங்க தேவனுடைய பிள்ளைகள்லாம் கிடையாது, ஆபிரகாமின் பிள்ளைகள்லாம் கிடையாது. நீங்க யாரு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். நாம சகோதர சகோதரிகள் எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கிறதுனால தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு சமயம் யாருமே நம்ம கிட்ட சரியா பேசலைங்கிறதுக்காக தேவனும் பேச மாட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. சகோதர சகோதரிகளை திருப்திப்படுத்தி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துடக்கூடாது. நல்லது, அன்பா இருக்கிறது நல்லது. அதே நேரத்துல ஒரு பொய்யான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து சகோதர சகோதரிகளை திருப்திப்படுத்திட்டு தேவனை துக்கப்படுத்துறவங்களா இருந்தா நாம இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பிரதர், ஆளு கம்மியாயிடும் பிரதர், பிரயோஜனம் இல்லை. குவான்டிட்டி தாங்க, அதாவது குவான்டிட்டி நமக்கு அவசியமே இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்து நாம் இங்க வந்து சத்தியத்தை கேட்டு வாழ்ந்தோம்னா அது பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை. தேவனை துக்கப்படுத்திட்டு சகோதர சகோதரிகளை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம வந்துகிட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையா, அது மிகவும் கேடான ஒரு வாழ்க்கையா மாறிவிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறது, பொய்யான வாழ்க்கை வாழ்கிறத நம்ம வாழ்க்கையில இருந்து நாம எடுத்துடணும். இது நம்ம அவங்க கிட்ட பார்க்கிற மூன்றாவது ஒரு காரியம். தேவன்கிட்டே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பொய் சொல்லிட்டாங்க. நாலாவது நம்ம பாக்குறோம், அவங்க கிட்ட ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் இல்லை. ஏன் அனனியா சப்பீரால் இப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்கவே இல்லை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவங்க பரிசுத்த ஆவிய பெறவே இல்லை. என்ன பிரதர், ஆதி திருச்சபையில இருந்திருக்காங்க, பரிசுத்த ஆவிய பெறலன்னு சொல்றீங்க, அப்ப அவங்க என்னத்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க என்னென்னத்தை எல்லாம் பெற்றுக்கிட்டாங்க தெரியுங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது, முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. நல்லா கவனிங்க, அவங்க கிட்ட இருந்த தகுதிகள் என்னன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. இது முதல் தகுதி. இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே உள்ளம் குத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற குத்துதல் கூட வந்துருச்சு. இது அவங்க கிட்ட இருந்த 2வது தகுதி. பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஐயோ நான் இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டேனே, இனி நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா கேட்கக்கூடியவங்களா கூட இருந்துட்டாங்க. இது 3வது தகுதி. 38வது வசனம் வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஞானஸ்நானமும் எடுத்துட்டாங்க. நம்ம பாஷையில சொல்லணும்னா உடன்படிக்கையும் கூட செஞ்சுட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க, மனம் திரும்பினாங்க, குத்தப்பட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டாங்க, உடன்படிக்கையும் செஞ்சுட்டாங்க. 2:46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, போதும், இந்த வசனம் நம்ம வாசிட்டோம். சபை ஐக்கியத்திலையும் பங்கெடுத்துட்டாங்க. யாருங்க? அனனியா சப்பீரால். தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க, குத்தப்பட்டாங்க, மனம். இதெல்லாம் எங்க பிரதர் அவங்களுக்கு போறீங்க? ஏன்னா அங்க இருந்து வந்தவங்க தான் இவங்கெல்லாம். அப்படி கேட்டு மனம் திரும்பி உள்ள வந்தவங்க தான் இந்த அனனியா சப்பீரால். இதெல்லாம் இவங்களுக்குள்ள நடந்திருக்குது. ஆனா உள்ளான நிலைமையில
பரிசுத்த ஆவியை போதுமான அளவு இவங்க பெற்றுக்கொள்ளல. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, நாம அடிப்படை சத்தியங்களை கேட்டிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், பாபிலோனை விட்டு வெளியே வந்திருக்கிறோம், இங்க இருக்கிற சகோதர சகோதரனுடைய ஐக்கியத்துல கலந்துகிட்டு இருக்கிறோம். கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி இருக்கா? ஏன்னா இன்னைக்கு மற்ற சபைகள்ல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கோங்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு சில அடையாளங்களை வச்சிருக்காங்க. இதை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நாங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றோம்னு காமிச்சுக்கிறாங்க. நாம இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, முதல் காரியம் என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு தேவ உணர்வு. தேவன் நம்மளோட பேசுகிற சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். நீங்க பைபிள் வாசிக்கும் போது தேவன் உங்களோட பேசுவார். நேற்று எத்தனை பேர் பைபிள் வாசிக்கல? நம்மளே கேட்டுப்போம். வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் நம்ம பைபிள் வாசிக்கல? வியாழன், இந்த வாரமே பைபிள் வாசிக்காதவங்க நம்ம எத்தனை பேர்? நம்மளே கேட்டு பார்ப்போம். இந்த வாரம் முழுக்க நீங்க பைபிளே வாசிக்கலன்னு வைங்களே, உதாரணத்துக்கு நீங்க இன்னும் பரிசுத்த ஆவியே பெறல. சரிங்களா? அது உங்களுக்கு மிகப்பெரிய அடையாளம். ஏன் அப்படின்னா, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேதத்தை வாசிக்கிறது அவ்வளோ ஒரு விருப்பமான விஷயமா இருக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த சாப்பாடை சாப்பிடாம உயிர் வாழ முடியாது. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும், அதிகமாக உங்களுடைய வார்த்தையை காத்து கொண்டேன். எந்த அளவுக்கு பைபிள் படிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கு, இது நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். அடுத்து நீங்க அதான் இந்த தேவ உணர்வு. சரிங்களா? அப்ப தேவனுடைய சத்தம் நமக்குள்ள கேட்கதா? பைபிள் வாசிக்கும் போது தேவன் நம்மளோட பேசுறாரா? தியான புஸ்தகங்கள் வாசிக்கும் போது தேவன் நம்மளோட பேசுறாரா? இது போல சகோதர ஐக்கியத்துக்கு வரும்போது தேவன் ஏதாவது ஒண்ணு பேசுறாரா நம்ம கிட்ட? இருந்துச்சுன்னா நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். எப்பவுமே தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற உணர்வு நமக்கு இருக்கா? அது சபைக்கு வந்தா இருக்கு பிரதர், வெளியே போனா போயிடுது பிரதர். அப்ப நாம் பரிசுத்த ஆவியை ஒரு சமயம் பெற்றிருக்கலாம், குறைவுள்ளவர்களா அதுல இருப்போம். ஆவிக்குரிய காரியங்களில் ஆசை அதிகரிக்கணும். ஆரம்பத்துல சத்தியத்துக்குள்ள வந்தப்ப இருந்த வாஞ்சை விருப்பம் இன்னைக்கு நமக்குள்ள அதிகரிச்சிருக்கா, குறைஞ்சிருக்கா? இது நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதுக்கு அடையாளம். அடுத்து, மற்றவங்களும் ஆவிக்குரிய காரியங்கள்ல வளரணுங்கிற ஆசை நமக்கு இருக்கா? அதுக்காக அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோமா? மற்றவங்களும் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரணுங்கிறதுக்காக நாம் செய்யக்கூடிய உதவி என்ன? கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா சகோதரிகள் நிறைய பேர் வீட்டுல இருக்கிறதுனால வேலைகள் எல்லாம் நீங்க முடிச்சிடுறீங்க. ஒரு சமயம் முடிக்காதவங்க இருந்தீங்கன்னா அதுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு உதவி. இப்ப என் மனைவி இங்க 9 மணிக்கு சபைக்கு வரணும்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும், நான் என்னெல்லாம் பண்ணணும்? அவங்களும் சத்தியம் கேட்கணும், அவங்களும் சத்தியத்துல வளரணும்னா நான் என்ன பண்ணணுங்க? அவங்களுக்கு உதவி செய்யணும். நான் உதவி செய்யல அப்படின்னா நான் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறலன்னு அர்த்தம் இல்ல, ஆவிக்குரிய ஜீவிதத்துல குறைவு. என் கணவன் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்றதுக்கு எந்த வகையில அவருக்கு நான் பூஸ்டா இருக்கிறேன்? பைபிள் எடுத்தாலும் ஆவுன்னா எடுத்துக்குவீங்க வாங்க, அவர் ஜெபம் உட்காந்து ஆவுன்னா ஜெபம் பண்ணுவீங்க வாங்க, இப்படின்னு சொல்லி அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம சோர்வடைய வைக்கிறோமா? இல்ல மனைவி ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் அது, எப்ப பார்த்தாலும் இது, எப்ப பார்த்தாலும் சபை கொடுங்க வா, குடிச்சு நிறுத்திடுறோமா? நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்றவங்களா இருந்தா அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்றதுக்கு உற்சாகப்படுத்துவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரதர் இருக்கார், ரொம்ப தூரத்துல இருக்கிறார். அவர் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? வீட்டு வேலை அவ்வளவையும் செய்வார். ஏன்னா தெரியுங்களா செய்வாரு? அவங்க மனைவிய இப்ப ஃப்ரீ ஆயிட்டியா, போய் ஜெபம், போய் பைபிள் படின்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? அவங்க மனைவியை சொல்லி விட்டுட்டு அவங்க மனைவி செய்ய வேண்டிய எல்லா வேலையெல்லாம் வேலை செய்வார். நான் என்ன இப்ப வீட்டுல இருக்கேன் தானே, இன்னைக்கு நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிடறேன், இந்த வேலை செய்யறதுனால தானே உன்னால ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, நீ போய் அதை செய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும் பாருங்க. அதான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதுக்கு நமக்கு அவங்களும் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்றதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுதோ நாம் அதை பண்ணக்கூடியவங்களா இருப்போம். அடுத்து, உலக ஐக்கியத்தை காட்டிலும் சகோதர ஐக்கியத்துல வளர்றதுக்கு விருப்பம் உள்ளவர்களா நாம இருப்போம். அடுத்து, உலக பிரகாரமான மனதுடையவர்களிடம் இருந்து வரும் துன்பங்கள், நல்லா கவனிங்க, நாம் பரிசுத்த ஆவியில வளர்ந்துட்டு இருந்தோம்னா உலகத்தார் எல்லாரும் நம்மளை நேசிக்க மாட்டாங்க, நம்மளை வெறுப்பாங்க, அவங்க மூலமா நமக்கு ஒரு சில துன்பங்கள் வரும். அடுத்து, கிறிஸ்துவினுடைய சிந்தனையில ஒரு வளர்ச்சி நமக்குள்ள இருக்கும். அடுத்து, அன்பான தாராளமான மற்றவர்களை மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கும். அன்பான தாராளமாய் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கும். இதை இன்னும் விரிவா புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு வாசிச்ச மன்னாவை போய் நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க.
சரிங்களா? அடுத்து தேவனுக்கு பயபக்தியுள்ள அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய எண்ணங்கள். ஏதோ சகோதரர்கள் சொல்லிட்டாங்க, சகோதரிகள் சொல்லிட்டாங்கிறதுக்காக இல்லைங்க. அது தேவனுடைய வார்த்தையா இருக்கும் பட்சத்துல யார் சொன்னாங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல, கீழ்ப்படியக்கூடிய எண்ணம் நமக்கு வந்துடும். அடுத்து பாவத்தை விருப்பத்தோடு செய்யாதிருத்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தை விருப்பத்தோடு செய்யாதிருத்தல்னா வேண்டா வெறுப்பா செஞ்சிருவோம்னு அர்த்தம். சரிங்களா? வரும் அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்பயாவது பலவீனத்துல விழுவோம், ஆனா உடனே கிருபாசன தண்டைக்கு போய் அப்பா இப்படி பேசிட்டேப்பா, அப்பா இப்படி நடந்துட்டேப்பா, அப்பா இன்னைக்கு உங்களை இப்படி துக்கப்படுத்திட்டேப்பா, என்னை மன்னிச்சுக்கங்கப்பான்னு உடனே கிருபாசன தண்டைக்கு போயிடுவோம். யாரு? பரிசுத்தாவியை பெற்றிருந்தோம்னா. இல்லைன்னா கொஞ்சம் கூட என்னவாகாது, அந்த உணர்வே நமக்கு வராது. துணிகரமா பேசுவோம், துணிகரமா நடப்போம், துணிகரமா இருப்போம், அந்த குற்ற உணர்வே நமக்கு வராது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுங்களா? நாம் செய்கிற தவறு நமக்கு உணர்த்தப்படல அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள இருப்பாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாம் திருப்தியா நடந்துகிட்டு இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இருக்காங்க, ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லா நடக்குது, அவங்க ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. இவங்க மேல தேவன் பிரியமா இருக்கிறாரா இல்லையா? எல்லாம் இருக்கீங்களா? அதாவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி கொஞ்சம் கூட தேவ பயமே கிடையாது, தேவனுக்கு பிரியமா நடக்கிறதே இல்லை. ஆனா இவங்க ஜெபம் பண்றாங்க, ஆனா அந்த ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிட்டு இருக்குது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு சகோதரன் சகோதரி இருக்காங்க, தேவனுக்கு ரொம்ப பயந்து நடக்கிறாங்க, ஆனா அவங்க ஜெபிக்கிற எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இதுல தேவன் யார் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு? இப்படி கேட்டா நீங்க சொல்லிருவீங்க இல்லைங்களா, கிடைக்காதவங்க மேலதான். ஏன்? கிடைச்சவங்க மேல தேவன் இந்த மாதிரி எல்லாம் எதையுமே, அதாவது கஷ்டம் அவங்க வேண்டி கொண்டதெல்லாம் எதையுமே கொடுக்காம இல்ல, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது அன்பு இல்லையா? அப்படின்னா உலகத்தாருக்கு இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குங்க, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம ஜெபிச்சிட்டோம், அதனால இதெல்லாம் கிடைக்குதுங்கிறதுனால தேவன் நம்ம மேல அன்பாக இருக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது. இது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. நம்ம கேட்கறது எல்லாம் கிடைக்குதுங்கிறது, அதாவது நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடந்து நமக்கு எல்லாமே கிடைக்குதுன்னா அது ஆசீர்வாதம், அது ஓகே. ஆனா நம்ம ஆண்டவருக்கு பிரியமாவே நடக்கிறது இல்ல, ஆனா நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க. அது நமக்கு கிடைக்கிற தண்டனை. ஏன் தண்டனை? எல்லாம் கிடைக்கிறதுனால நம்ம தேவனை என்ன நினைச்சுக்கிறோம், ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிறோம். நான் இப்படியெல்லாம் இருந்துகிட்டு ஜெபிச்சாலும் ஆண்டவர் எனக்கு தர்றாரு தானே, அப்ப தேவனும் இதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாருன்னு நினைச்சு இன்னும் துணிகரமா ஆண்டவருக்குள்ள நாம் தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பாகிடும். நம்முடைய குடும்பத்துல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது, நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நம்முடைய சமுதாயத்திலையும் நல்ல பேர் அப்படியே போய்கிட்டு இருக்குங்கிறதுனால தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாருன்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுங்க. இதை விட நிறைய ரெட்டிப்பா உலகத்தார் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கேன், ஆனாலும் எனக்கு எதுவும் ஜெபிச்ச மாதிரி நடக்கலைனாலும் அதை பத்தி கவலையப்படாதீங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருந்துட்டு போயிடலாம். ஏன் தெரியுங்களா? அப்பதான் நம்ம ஆண்டவரை தேடிக்கிட்டே இருப்போங்கிறது அவருக்கும் தெரியும். விட்டுருவாரு. கைவிட்டவங்களை என்ன தெரியுங்களா பண்ணிடுவாரு, அவங்களுக்கு சாத்தானும் கூட எது கேட்டாலும் என்ன பண்ண முடியும், கொடுக்கறதுக்கு முடியும். என்ன கொஞ்சம் பணிஞ்சுக்க, நீ கேட்கறதெல்லாம் உனக்கு நான் தரேன்னு சாத்தானும் கொடுக்க முடியும். அது தேவன் கொடுக்கிறாருன்னு நிறைய நேரம் நம்ம ஏமாந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை மட்டும் மனசுல வச்சுக்குவோம், எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குது, பிரச்சனை இல்லாம போய்கிட்டு இருக்குங்கிறதுனால தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறாருன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதே நேரத்துல எவ்வளவுதான் ஆண்டவருக்கு பிரியமா நடந்தாலும் என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அது நன்மைக்கு ஏதுவாக தேவன் அனுமதிக்கலாம். சரி, அப்ப 4 காரியம் பார்த்துட்டோம். மனுஷ புகழ்ச்சியை விரும்பிட்டாங்க, நேர்மை இல்லாம நடந்துட்டாங்க, தேவனுக்கிட்டே பொய் சொல்லிட்டாங்க, பரிசுத்த ஆவியை அவங்க பெறல, ஒரு சமயம் பெற்று இருந்தாலும் அதுல ஒரு வளர்ச்சி நிலைமை அவங்க கிட்ட இல்ல. 5வது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனப்பாடு. கணவன் மனைவி வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்படி இருக்கணும்,
ஒரு மனசா இருக்கணும். இதுலயும் கூட அவங்க எப்படி இருந்துட்டாங்க? ஒரு மனசா இருந்துட்டாங்க. அப்போஸ்தலர் 5:9. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அப்ப பாருங்க, இந்த 2 பேர்ல யார் இந்த திட்டம் போட்டாங்கன்னு தெரியல. அனனியாவா சப்பீராளான்னு தெரியல. பாதி கொடுப்போம், நாளைக்கு ஏதாவது தேவை வந்தா என்ன பண்றது, மீதியை வச்சுக்குவோம், இது கூட பெஸ்ட். ஆனா முழுசா கொடுக்குற மாதிரி நம்மளை காமிச்சுக்கோன்னு ஒரு முடிவு எடுத்தது அனனியாவா சப்பீரான்னு நமக்கு தெரியல. ஆனா என்ன நடந்துருச்சுன்னா, கணவன் சொன்ன இந்த தவறான ஆலோசனைக்கு, இல்லைன்னா மனைவி சொன்ன இந்த தவறான ஆலோசனைக்கு அவங்க துணை உடன்பட்டு போயிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. ஒருமனப்பட்டுட்டாங்க. இல்லைங்க நீங்க பண்றது தப்பு, இல்லம்மா நீ பண்றது தப்பு, நீ பேசுறது தப்புன்னு சொல்ல தவறிட்டாங்க, ஒருமனப்பட்டுட்டாங்க. இந்த சகோதரர் சொல்லும் போது, விற்ற பணத்தில் ஒரு பகுதியை எதிர்கால தேவைக்காகவோ தற்காலிக செலவுகளுக்காகவோ வைத்துக் கொள்வதில் தவறு இல்லை. ஆனால் நீங்கள் இருவரும் மற்றவர்களுடைய பார்வையில் தங்களது முழு தொகையையும் தியாகம் செய்பவர்கள் போன்ற ஒரு தோற்றம் கொள்ளும்படியாக அவர்கள் ஒருமித்த கருத்துக்கு இசைவாயினர். முழுசா கொடுக்கிற மாதிரி பாதியை கொடுப்போனதுக்கு 2 பேரும் ஒத்து போயிட்டாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்ற காரியங்கள்ல கணவன் மனைவியாகிய சகோதர சகோதரிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். கணவனோ மனைவியோ நம்ம நல்ல காரியங்கள் செய்யும் போது அவங்கள உற்சாகப்படுத்தணும். ஏன்னா தேவன் முதலாவது நம்ம கிட்டத்தான் பேசுவார். நம்ம கீழ்ப்படிகளோன்னா அடுத்து தேவன் யார் மூலமா தெரியுங்களா பேசுவாரு? திருமணமானவங்க கிட்ட கணவன் மனைவி மூலமா தான் பேசுவார். அதான் அவங்களுடைய துணை. அப்ப என்ன பண்ணணும்? நான் இவங்களுடைய இந்த தவறை சுட்டி காமிச்சுட்டா இவங்க கோவப்படுவாங்க, இவங்க எரிச்சல் ஆயிடுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க, என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க, இல்லைன்னா சண்டை போடுவாங்கன்னு சொல்லி அந்த தவறை சுட்டி காட்டாம இருந்துட்டோம் அப்படின்னா நாம் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடியவங்களா மாறிடுவோம். அந்த விஷயத்துல ஒருமனப்பட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா பாராட்டி உற்சாகப்படுத்தணும். ஏன்னா வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் ஒரே சரீரம். அப்படிங்கும் போது அவங்களுக்கு எல்லா வகையிலும் உற்சாகப்படுத்தக்கூடிய வேலையை துணை தான் செய்யணும். இதையும் இன்னைக்கு யாரும் செய்யறது. அதே போல தவறு செய்யும் போது அதை சரியா தவறுன்னு சுட்டி காமிக்கணும். அவங்க கேட்கிறாங்க, கேட்கல, ஆனா தேவன் நம்மள கணக்கு கேட்பார். சுட்டி காமித்து விட வேண்டியது நம்மளுடைய வேலை. இதையும் இன்னைக்கு என்ன பண்றது இல்லைன்னா நம்ம அநேகர் செய்யறது இல்ல. நம்ம தவறுக்கு துணை போயிடக்கூடாது, ஒருபோதும் அதை ஆதரிக்க கூடாது. சரிங்களா? இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா ஒரே மாம்சங்கும் போது இந்த ஒரு காரியத்தை சரியா செய்யணும். அவங்க மனம் திரும்ப அப்படி அவங்க சொல்லும் போது அந்த துணை என்ன பண்ணணும்னா, இது இவங்க நம்மளுடைய நன்மைக்காக சொல்றாங்கன்னு சொல்லி மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் எனக்கு குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு எதிர்த்து நின்றுடக்கூடாது. ஓ, இவங்க இப்படி சொல்றாங்களா, நம்ம கணவன் நம்மளுடைய மனைவி நம்மளுடைய நன்மைக்காகத்தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி அங்க கீழ்ப்படியக்கூடிய எண்ணம் இருக்கணும். நான் யார் தெரியுமா? குடும்பத்துக்கு யார்? நானு தலை. எனக்கு நீ அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன் வேலையப்பா சொல்லிடக்கூடாது. உன் மனைவி சொல்கிற எல்லாவற்றிலும் நீ என்ன பண்ண, அதுக்கு கேள் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு அங்க தேவன் சொல்றார். நல்ல விஷயங்கள் வருதா, நம்ம என்ன பண்ணணும்? கேட்டுக்கணும். தவறான கேரக்டர் வெளிப்படுத்துறாங்களா, இப்படி செய்யாதம்மா, இப்படி செய்யாதீங்க, இது தப்பு, நாம் சொல்லக்கூடியவர்களா அங்க இருந்துடணும். இல்லைன்னா ஒரு நாள் வரும் 2 பேரும் ஒருமனப்பட்டது என்ன அப்படின்னு நம்மள கேட்கக்கூடிய ஒரு காலம் இருக்கு. நாம் மறந்துடக்கூடாது. கடைசியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இங்க சப்பீரால் செய்தது சரியா தப்பா? ஒருமனப்பட்டாங்க, இவங்க செஞ்சது சரியா தப்பா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபேசியர் 5:24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பாருங்க, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவி புருஷனுக்கு என்ன பண்ணணுமா? அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்னதுங்க? எந்த காரியத்திலையும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோமே. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? கணவன் செய்கிற தீமைக்கும் கீழ்ப்படிஞ்சு போகணும்னு அர்த்தமா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? எந்த காரியத்திலையும் சொல்லியிருக்கே. அப்ப இது அவர் தவறு செஞ்சாலும், அவர் கெட்டது செஞ்சாலும்,
அவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சாலும் எந்த காரியத்திலும் கீழ்ப்படியணுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அர்த்தம் இந்த வசனத்துக்கு இல்ல. ஒரு மனைவி தன் கணவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிவது என்பது பரிசுத்தமற்ற, தூய்மையற்ற, சுயநலமான எல்லாவற்றுக்கும் பொருந்தாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் சொல்லுகிறதுல பரிசுத்தமற்ற காரியம் இருக்கா, தூய்மையற்ற காரியம் இருக்கா, சுயநலமான காரியம் இருக்கா, அதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க தாராளமா தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம். இதான் அன்புக்குரிய சகோதரர் இந்த அனனியா சப்பீரால் பாடத்துல நாம் பார்த்துட்ட காரியம். அப்ப அதை நினைவு கூர்ந்துருவோம். அப்ப இவங்க கிட்ட காணப்பட்டுட்ட தவறான காரியங்கள் நம்ம பார்க்கும்போது பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனுக்கு பிரியம் இல்லாத வஞ்சகமான பாசாங்குத்தனமான ஆவி, இப்படிதான் மூத்த சகோதரர்கள் சொல்றாங்க. இவங்க கிட்ட இருந்துட்டு அந்த குணத்தை பத்தி சொல்லும் போது வஞ்சகமான பாசாங்குத்தனமான ஆவி. அடுத்து சபை வகுப்பாரின் அங்கீகாரத்தை விரும்புகிறவர்களாய் இருந்தும் உண்மையான தியாக பலிக்குரிய உணர்வில் குறைபாடு கொண்டவர்களாய் இருந்தாங்க. சபையார் தங்களை அங்கீகரிக்கணும்னு விரும்பிட்டாங்க, ஆனா உண்மையான ஒரு பலிக்குரிய அந்த உணர்வுல அவங்க குறைபாடு உள்ளவங்களா இருந்துட்டாங்க. அடுத்து மூணாவது இவங்க கிட்ட நம்ம கத்துக்கிறது பொருத்தனைகள் செய்வதும் பின்னர் அதை குறித்து மறுபரிசீலனை செய்வதும் கர்த்தருக்கு நாம் அர்ப்பணித்ததை திரும்ப பெற முயற்சிப்பதும் மிகவும் மோசமான காரியமாகும். ஞான ஸ்நானத்துக்கு முன்னாடி உடன்படிக்கை செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கலாம். நான் சபைக்கு வரலாமா வேண்டாமா, தேவனுக்கு பிரியமா வாழணுமா வேண்டாமா, முடிவெடுக்கலாம். ஆனா உடன்படிக்கை செஞ்சுட்டா ஒழுங்கு இருக்கு, இப்படித்தான் வாழணுங்கிற கட்டாயம் இருக்கு. நம்ம சகோதரர்கள் யாராவது நம்ம பேசிக்கிறதில்ல, ஆனா ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு கட்டாயம் இருக்கு, இப்படித்தான் வாழ்ந்து ஆகணுங்கிற தெய்வீக சட்ட திட்டங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னா நாம் உடன்படிக்கை செய்யாமல் இருந்திருக்கிறதே பெஸ்ட். சரிங்களா? மறுபரிசீலனை செய்வதும் நாம் அர்ப்பணித்ததை திரும்ப பெற முயற்சிப்பதும் மோசமான காரியம் ஆகும். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் தேவனோட உடன்படிக்கை செஞ்சாரு, நிறைய கஷ்டங்கள் அவருடைய வாழ்க்கை, பெரிய கோடீஸ்வரன். ஆனா அதுக்கப்புறம் அவர் தேவனுக்குள்ள மிகப்பெரிய தேவனுக்குள்ள வந்த பின்னாடி கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போகுது, பட்டினியா கூட இருக்கிறாரு. ஆனா ஒருபோதும் தான் விட்டு வந்தது அவர் என்ன பண்ணலைங்க, அடே கொஞ்சம் பணத்தோடயே நம்ம உள்ள வந்திருக்கலாமோ, இல்ல கொஞ்சம் அப்பா பேச்ச கேட்டு அங்கேயே இருந்திருக்கலாமோன்னு கூட கொஞ்சம் கூட அவர் மறுபரிசீலனை பண்ணவே இல்லை. கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன், உயிரையும் விடுறதுக்கு தயாரா இருக்கிறேங்கிறது தாங்க சபையாருடைய அந்த ஒரு ஓட்டம். அடுத்து இந்த அனனியா சப்பீரால் எதிர்காலத்துக்கு உதவும்னு சொல்லி பணத்துல ஒரு பகுதியை வஞ்சிச்சு வச்சாங்க. ஆனா அத அனுபவிக்காமலேயே போயிட்டாங்க. இவங்க எது பின்னாடி யூஸ் ஆகும்னு நினைச்சாங்களோ அது இவங்களுக்கு உபயோகம் இல்லாமலேயே போயிடுச்சு. நம்மளும் கூட பின்னாட்கள உதவும்னு சொல்லி எதை நினைக்கிறோமோ அது பிள்ளைகளாவும் இருக்கலாம், சொத்தாவும் இருக்கலாம், வேற எது வேணாலும் இருக்கலாம். அது உபயோகமாவும் இருக்கலாம், ஒரு சமயம் உபயோகம் இல்லாமலும் போயிடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்காக தேவனை துக்கப்படுத்திட கூடாது. வேதத்துல வேற யாராவது அந்த மாதிரி பின்னாடி யூஸ் ஆகும்னு சொல்லி சேர்த்து வச்சு அதை அனுபவிக்க முடியாமலே போனவங்க யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும். அப்பதான் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம போகும். யாராவது இருக்காங்களா பின்னாடி யூஸ் ஆகும் பிரதர் அப்படின்னு எடுத்து வச்சு அதை அனுபவிக்க முடியாமலே செத்து போனவங்க? ஆகான், பாபிலோனிய சால்வ, பொற்பாலம் எல்லாத்தையும் எடுத்து நோண்டி உள்ள வைக்கிறாரு. எதுக்கு? ஒண்ணு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு யோசுவா சொல்லிட்டாரு. ஆனாலும் இவர் எல்லாத்தையும் எடுத்து உள்ள புதைச்சு வைக்கிறாரு. எதுக்கு? பின்னாடி யூஸ் ஆகும்னு சொல்லி. ஆனா அவருடைய குடும்பம், அவர் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, கல்லெறிஞ்சு கொல்லப்படும். அதனால சேமிக்க வேண்டாம்லாம் நான் சொல்லலைங்க, சரிங்களா? ஆனா சேமிக்கிறது ஒழுங்கு, அது தேவனுடைய குணம். நம்ம ஒரு தொகையை சேமிச்சு வைக்கிறது ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம். சேமித்து வைத்தல்ங்கிறது நல்ல பண்பு அது. ஆனா இப்படி கொள்ளையிட்டு இந்த மாதிரி ஒரு திருட்டத்தை நம்ம பண்ணி வச்சோம்னா அது நமக்கு பிரயோஜனப்படாது. அடுத்து வேற யாராவது உங்களுக்கு ஞாபகம் வராங்களா? கேயாசி, சரிங்களா? எலிசா சொல்லிட்டாரு, நாகமான் வரும்போது ஒன்னும் வேண்டாம், நீ கொடுக்கறதுல எதுவுமே எனக்கு வேண்டாம் போ அப்படின்ட்டாரு.
அநியாயம் பிடிச்ச மனுஷன், இவருக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னா நம்மளுக்கும் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரே அப்படின்னு பின்னாடியே கொடுக்குடுன்னு ஓடி போய் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, இப்பதான் எங்க எஜமானுடைய ஆளுங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு, வாங்கிட்டு வர சொன்னாரு, நானே கொண்டு வந்து தரேன். ஐயோ நீங்க வந்தீங்கன்னா நான் மாட்டிக்கேன், அதனால என்ன பண்ணுங்க என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கொண்டு போய்க்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு, வாங்கிட்டு போறாரு. கொண்டு போய் வீட்டுல வச்சவர் தான் எலிசா கிட்ட வந்த உடனே திரும்பி என்ன பண்ணல, வீட்டுக்கு போகவே இல்லை. பின்னாடி யூஸ் ஆகும்னு சொல்லி வஞ்சிச்சு வச்ச அந்த காரியம் உபயோகப்படாம போயிடுச்சு. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தா வெள்ளி பணம் கிடைக்கும் அப்படின்னு எவ்வளவு 20ங்களா 30 வெள்ளி காசு கிடைக்கும்னு அதை வாங்கினாரு. அதை ஏதாவது ஒரு பணம் யூஸ் பண்ணாரா? பண்ண முடியல. அதுக்குள்ள அவரே என்ன பண்ணிக்கிட்டாரு, நான்று கொண்டு செத்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சேமிப்பு நல்ல குணம். தேவனை துக்கப்படுத்தி சேமிக்கக்கூடிய அளவுக்கு நாம் போயிடக்கூடாது, அது நமக்கு பிரயோஜனப்படாம போயிடும். ஏன்னா இன்னைக்கு நான் பார்த்துட்ட காரியம், எப்பவுமே மற்றவர்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நமக்குன்னு மற்றவங்க மத்தியில ஒரு உயர்ந்த பெயரை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அது தேவனே நம்மளை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னு உயர்த்துவாரு. ஆனா நம்மளா உயர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்தை நமக்குள்ள வளர்த்துக்க கூடாது. பண ஆசையிலிருந்து விடுதலை பெறாம நம்ம ரொம்ப பண ஆசை இல்லாதவங்களை போல நடிச்சிடக்கூடாது. ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுக்காம ஒப்பு கொடுத்த மாதிரியும் நம்ம காமிச்சிடக்கூடாது. நம்ம கிட்ட அநேக குறைகளை வச்சுக்கிட்டு சபையார் எல்லாரும் நம்மளை புகழணும்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இது இந்த கடைசி காலத்துல வாழ்கிற நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். இந்த அனனியா சப்பீரா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை சிந்தித்து பார்ப்போம். இதுல தேவன் நமக்கு உணர்த்தின காரியங்கள் ஏதாவது இருந்தா மனசை கடினப்படுத்தாம தேவனுடைய சமூகத்துல போய் அழுது ஜெபிச்சு நாம் சரி பண்ணி கொண்டோம்னா தேவன் இன்னும் அவருடைய பரிசுத்தாவியை கொடுத்து இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. எப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.